ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் இங்கிலீஷ் சேனலில் பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பேசக்கூடிய ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான். சிம்பிள் சென்டென்சஸ். ஃபஸ்ட் ஒன், அருகில் வா. அருகில் வா. இப்போ நம்ம குழந்தைங்கள பக்கத்தில் வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்றதுக்கு நம்ம அருகில் வா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கம் நியர். கம் நியர். நெக்ஸ்ட், வேறு ஏதாவது. வேறு ஏதாவது. இப்போ நம்ம குழந்தைங்கள வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகும்போது சூப்பர் மார்க்கெட் அல்லது டாய் ஷாப் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஏதாவது வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எடுத்துக்கொள். எடுத்துக்கொள். இப்போ ஏதாச்சும் எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேக் இட். டேக் இட். நெக்ஸ்ட் ஒன், அது போதும். அது போதும். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னா தட்ஸ் எனஃப். தட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட், அங்கே பார். அங்கே பார். இதை நம்ம நிறைய முறை சொல்லி கேட்டிருப்போம், அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லுக் தேர். லுக் தேர். இதே மாதிரி அன்றாட நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், சென்டென்சஸ் ரெகுலராக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.